சாந்தி. இன்றைக்கு பாபா நமக்கு முரளியினுடைய சாரத்தை புரிய வைக்கிறாங்க. இந்த 5 தத்துவங்களால் ஆன கண்கள் மூலமாக நாம் எதையெல்லாம் பார்க்கின்றோமோ அவை அனைத்தும் அழியக்கூடியது. இந்த சரீரம் ஒரு பொம்மையாக இருக்கு. இந்த சரீரத்தின் மீது பற்றுதல் மோகா என்பது அதிகமாக இருக்கின்றது. எப்பொழுது நம்மை நாம் ஆத்மா என்று உணர்கின்றோமோ, பாபாவுடைய நினைவு செய்கின்றோமோ, அப்பொழுது சரீரத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றுதலை நாம் நீக்க முடியும். நாம் ஆத்மாக்கள் பரந்தாமத்திலிருந்து வரும் பொழுது தூய்மையான ஆத்மாவாக இந்த நாடகத்தில் சத்தோ பிரதானமான மிக உயர்ந்த நிலையில் தேவி தேவதைகளாக வாழ்ந்து வந்தோம். இப்பொழுது நம்முடைய ஆத்மா தூய்மையற்ற நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால் தூய்மையாவதற்காக பாபா நமக்கு யுக்திகளை கூறுகின்றார். இந்த தேக சம்பந்தப்பட்ட அனைத்தையும் மறந்து புத்தியின் தொடர்பை என்னுடன் இணையுங்கள். புத்தி மூலமாக ஒரு பாபாவை நாம் தொடர்பு கொள்ளும் பொழுது நம்முடைய ஆத்மா தூய்மையாக ஆகிவிடும். எப்பொழுது நாம் தூய்மையான ஆத்மாக்களாக இருக்கின்றோமோ அப்பொழுது சொர்க்கத்தில் இருக்கின்றோம். அங்கு எந்த விதமான கவலையோ துக்கமோ நோயோ பயமோ எதுவுமே கிடையாது. எப்பொழுது நம்முடைய ஆத்மா தூய்மையை இழக்கின்றதோ, இந்த கலியுகத்தின் கடைசி சமயத்தில் சரீரத்தை விடுவதற்காக அனைவருக்குமே பயம் ஏற்படுகின்றது. ஏதாவது இந்த உடலுக்கு நோய் வந்தால் கூட அந்த நோயை உடனடியாக குணப்படுத்த வேண்டும். அந்த பயம் ஏற்படுகின்றது. காரணம், திரும்பவும் போய் துக்கமான உலகத்தில் பிறவி எடுக்க வேண்டும் என்ற பயம் அனைவருக்கும் இருக்கின்றது. ஆனால் நமக்கு இந்த சரீரத்தை விடுவதற்கான பயம் என்பதே கிடையாது. காரணம் என்னன்னா, நாம் தூய்மையாகி நம்முடைய வீட்டிற்கு பாபா கூடவே செல்லப் போகின்றோம் என்ற மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுகின்றது. அதனால் மரண பயம் என்பது நமக்கு எதுவுமே கிடையாது. 5000 வருடங்களுக்கு பிறகு பாபா நமக்கு இந்த மிக உயர்ந்த படிப்பை கற்றுக் கொடுத்து மிக உயர்ந்த நிலை அடைவதற்கான உயர்ந்த வழிகளை கற்றுத்தருகின்றார். அதன் மூலமாக நாம் திரும்பவும் சத்தியுகத்தினுடைய தேவி தேவதைகளாக ஆகப் போகின்றோம் என்ற மகிழ்ச்சி நமக்குள் சதா இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. வானிடேன் 5/3/2024 காலை முரளி பாம் தாதா. தலைப்பு: இனிமையான குழந்தைகளே, நீங்கள் சரீரத்தின் கூடவே அனைத்து பொருட்களின் மீது இருக்கும் பற்றை நீக்க வேண்டும். எப்போது ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையாக கர்மாத்தீத் ஆவீர்களோ அப்போது வீட்டுக்கு போக முடியும். கேள்வி: ஆத்மாவுக்கு எந்த விஷயத்தில் மிகுந்த பயம் ஏற்படுகிறது மற்றும் அந்த பயம் ஏன் ஏற்படுகிறது? பதில்:
ஆத்மாவுக்கு சரீரத்தை விடுவதில்தான் மிகுந்த பயம் ஏற்படுகிறது. ஏனெனில் அதற்கு சரீரத்தின் மீது பற்று ஏற்பட்டு உள்ளது. ஏதேனும் துக்கத்தின் காரணமாக சரீரத்தை விட நினைத்தாலும் பாவ கர்மங்களின் தண்டனையை அனுபவிக்கத்தான் வேண்டியிருக்கிறது. சங்கம யுகத்தில் குழந்தைகளாகிய உங்களுக்கு எந்த பயமும் இல்லை. நாம் பழைய சரீரத்தை விடுத்து பாபாவிடம் சென்று விடுவோம் என்று மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறது. ஓம் சாந்தி. ஒன்று ஞானம், மற்றொன்று பக்தி என்று இனிமையான குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. நாடகத்தில் இது பதிவாகியுள்ளது. நாடகத்தின் முதல், இடை, கடைசியை வேற யாரும் அறிந்திருக்கவில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். சத்தியுகத்தில் இறப்பதற்கான பயம் இருப்பதில்லை. நாம் ஒரு சரீரத்தை விட்டு இனி ஒரு சரீரம் எடுக்க வேண்டும் என்று தெரிந்திருக்கின்றனர். துக்கம், அழுகை போன்ற விஷயங்களே கிடையாது. இங்கே இறப்பதற்கு பயம் இருக்கிறது. ஆத்மா சரீரத்தை விடுவதால் துக்கம் ஏற்படுகிறது, பயப்படுகிறது. ஏனெனில் மீண்டும் மற்றொரு பிறவி எடுத்து துக்கம்தான் அனுபவிக்க வேண்டும். நீங்களோ சங்கம யுகவாசிகளின் இப்போது திரும்பிச் செல்ல வேண்டும் என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா புரிய வைக்கின்றார். எங்கே வீட்டுக்கு திரும்பிச் செல்ல வேண்டும்? பகவானுடைய வீடு அல்லவா இது? வேறு எந்த வீடும் கிடையாது. இங்கே பகவான் மற்றும் குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்மாக்கள் வசிக்கின்றீர்கள். அதைத்தான் வீடு என்று சொல்கிறோம். அங்கே இந்த சரீரம் கிடையாது. நாங்கள் பாரதத்தில் வசிக்கின்றோம், வீட்டில் வசிக்கின்றோம் என்று மனிதர்கள் சொல்வதைப் போல நீங்கள் ஆத்மாக்களாகிய நாம் அங்கே நம்முடைய வீட்டில் பரந்தாமத்தில் வசிக்கின்றோம் என்று சொல்கிறீர்கள். அது ஆத்மாக்களுடைய வீடு. இது ஜீவாத்மாக்களுடைய வீடு ஆகும். அது முக்தி தாமம் என்று சொல்லப்படுகிறது. நாம் பகவானிடம் சென்று சேர வேண்டும் என்று மனிதர்கள் அங்கே செல்ல முயற்சி செய்கின்றனர். பகவானை சந்திப்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும். ஆத்மாவிற்கு இந்த சரீரத்தின் மீது மோகம் ஏற்பட்டு விட்டது. ஆகையால் கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டாலும் சரீரம் பிரிந்து விடக்கூடாது என்ற பயம் ஏற்படுகிறது. அஞ்ஞான காலத்திலும் பயம் இருக்கிறது. நாம் பாபாவிடம் திரும்பி செல்ல வேண்டும் என்ற இந்த சங்கம யுக நேரத்தில் நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். ஆக பயத்திற்கான விஷயமே இல்லை. பாபா மிகவும் நல்ல யுக்தி சொல்லியிருக்கின்றார். தூய்மையற்ற ஆத்மாக்கள் முக்தி தாமம் வர முடியாது. அது தூய்மையான ஆத்மாக்களின் வீடாகும். இது மனிதர்களின் வீடாகும். இந்த சரீரம் 5 தத்துவங்களால் உருவாகிறது. ஆக 5 தத்துவங்களும் இங்கே வசிக்குமாறு
இழுக்கின்றது. ஆகாயம், நீர், காற்று, அங்கே மூலவத்தனத்தில் இந்த தத்துவங்கள் கிடையாது. இது விசார் சாகர் மந்தன் ஞான சிந்தனை செய்வதற்கான யுக்திகள் ஆகும். ஆத்மா இந்த சொத்தை 5 தத்துவங்களை எடுத்திருக்கிறது. ஆகையால் சரீரத்தின் பற்று ஏற்படுகிறது. இல்லையானால் ஆத்மாக்களாகிய நாம் அங்கே வசிக்கக்கூடியவர்கள் ஆவோம். இப்போது மீண்டும் அங்கே செல்ல முயற்சி செய்கின்றோம். நீங்கள் தூய்மையான ஆத்மாக்களாக ஆகிவிடும் பொழுது உங்களுக்கு சுகம் கிடைக்கிறது. துக்கத்தின் விஷயமே கிடையாது. இந்த நேரம் துக்கதாமமாக இருக்கிறது. ஆகையால் 5 தத்துவங்கள் கூட மேலிருந்து கீழே வந்து நடிக்க இழுக்கிறது. கண்டிப்பாக இயற்கையின் ஆதாரத்தை எடுக்க வேண்டியிருக்கிறது. இல்லையானால் விளையாட்டு நாடகம் நடக்க முடியாது. சுகம் மற்றும் துக்கத்திற்கான இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சுகமாக இருக்கும்போது 5 தத்துவங்களால் ஆன சரீரத்தின் மீது பற்று இருப்பதில்லை. அங்கே தூய்மையாக இருக்கின்றனர். சரீரத்தில் அந்தளவு பற்று இருப்பது இல்லை. இந்த 5 தத்துவங்களின் பற்றை கூட விட்டு விடுகின்றோம். நாம் தூய்மையாகும்போது சரீரம் கூட யோக பலத்தின் மூலம் உருவாகும். ஆகையால் மாயை இழுப்பதில்லை. நம்முடைய இந்த சரீரம் யோக பலத்தினுடையதாகையால் துக்கம் இருப்பது இல்லை. நாடகம் எவ்வளவு அதிசயமாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதுவும் மிக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். யார் நல்ல புத்திசாலிகளோ, சேவையில் ஆர்வமாக இருக்கின்றார்களோ அவர்களே நல்ல விதத்தில் புரிய வைக்க முடியும். செல்வம் கொடுத்தால் ஒருபோதும் குறையாது என்று பாபா புரிய வைக்கின்றார். அதாவது ஞான செல்வத்தை தரும் பொழுது செல்வம் குறையாது என்று பாபா நமக்கு கூறுகின்றார். தானம் செய்து கொண்டே இருந்தால் தாரணையும் ஏற்படும். இல்லையானால் தாரணை ஏற்படுவது கடினம் ஆகும். எழுதுவதால் தாரணை ஏற்படும் என்று நினைக்காதீர்கள். ஞான கருத்துக்களை எழுதி பிறருடைய நன்மைக்காக எழுதி அனுப்புகிறீர்கள். அது தனிப்பட்ட விஷயம் ஆகும். அது தன்னுடைய காரியத்தில் வருவது இல்லை. சிலர் காகிதத்தில் எழுதி அதை வீணாக எரிந்து விடுகின்றனர். நான் எழுதுகிறேன், அது எனக்கு பயன்படுகிறது என்று உங்களுக்குள் புரிந்து கொள்ள வேண்டும். எழுதி எரிந்து விட்டால் அதனால் என்ன பயன் இருக்கின்றது? இது நன்மைக்காகத்தான் ஏமாற்றிக் கொள்வதாகும். இது தாரணை செய்வதற்கான விஷயம் ஆகும். பாபா எழுதி வைக்கப்பட்ட எதையும் உபதேசிப்பதில்லை. பாபா தினமும் புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். முதலில் உங்கள் தந்தையிடம் இணைப்பு ஏற்பட வேண்டும். பாபா நினைவின் மூலம்தான் உங்கள் ஆத்துமா தூய்மையாகும். பிறகு அங்கேயும் நீங்கள் தூய்மையாக இருக்கின்றீர்கள்.
ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டும் தூய்மையாக இருக்கிறது. பிறகு தூய்மையின் பலம் முடிந்து போய் விடும்போது 5 தத்துவங்களின் பலம் ஆத்மாவை இழுக்கிறது. ஆத்மாவிற்கு வீடு செல்வதற்காக சரீரம் விட வேண்டும் என்று விரும்புகின்றது. நீங்கள் தூய்மையாகி வெண்ணெயிலிருந்து முடி எடுப்பது போல் சரீரத்தை விட்டு விடுகின்றீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் சரீரத்தின் கூடவே அனைத்து பொருட்களின் மீது பற்றையும் நீக்கிவிட வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் சரீரம் இல்லாமல் வந்திருக்கின்றோம். நாம் தூய்மையாக இருந்தோம். இந்த உலகத்தின் மீது பற்றுதல் இருந்ததில்லை. அங்கே சரீரம் விட்டால் யாரும் அழுவதில்லை. எந்த கஷ்டமும் இல்லை, நோயும் இல்லை. சரீரத்தின் மீது பற்றும் இல்லை. ஆத்மா நடிப்பது போல் ஒரு சரீரம் வயதானதும் நடிப்பை நடிப்பதற்கு மற்றொரு சரீரத்தை எடுக்கிறது. அங்கே ராவண ராஜ்யமே இல்லை. எனவே இந்த சமயத்தில் பாபாவிடம் செல்ல வேண்டும் என்று மனம் விரும்புகிறது. என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார். இந்த ஞானம் புத்தியில் இருக்கிறது. தூய்மையாகி வர வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். இப்போது அனைவரும் தூய்மையற்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆகையினால் 5 தத்துவத்தினால் ஆன பொம்மையின் மீது மோகம் உருவாகிவிட்டது. இதை விடுவதற்கு மனம் வருவதில்லை. இல்லையென்றால் சரீரம் விட்டுவிட்டால் நாம் பாபாவிடம் சென்று விடுவோம் என்று புத்தி சொல்கிறது. நாம் தூய்மையாகி பாபாவிடம் செல்ல வேண்டும் என்ற முயற்சி செய்கின்றோம். நீங்கள் என்னுடையவர்களாக ஆவீர்கள். இப்போது என்னை நினைவு செய்வதின் மூலம் ஆத்மா தூய்மையாகிவிடும். பிறகு இந்த சரீரத்தை தாரணை செய்வதில் கூட எந்த கஷ்டமும் இருக்காது என்று பாபா கூறுகின்றார். இப்போது சரீரத்தின் மீது மோகம் இருக்கிறது. ஆகையால் டாக்டர் போன்றவர்களை அழைக்கின்றார்கள். நாம் பாபாவிடம் செல்கின்றோம் என்ற மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்க வேண்டும். இந்த சரீரத்துடன் இப்போது நமக்கு எந்த தொடர்பும் கிடையாது. இந்த சரீரம் நடிப்பதற்காக கிடைத்திருக்கிறது. அங்கே ஆத்துமா மற்றும் சரீரம் இரண்டுமே மிக ஆரோக்கியமாக இருக்கிறது. துக்கத்தின் பெயர் கூட இருப்பதில்லை. எனவே குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும். இப்போது நாம் பாபாவிடம் செல்கின்றோம். ஏன் இந்த சரீரத்தை விட்டு செல்லக்கூடாது? ஆனால் எதுவரை யோகம் ஈடுபடுத்தி தூய்மையாகவில்லையோ, கர்மாத்தீத் நிலை அடையவில்லையோ அதுவரை போக முடியாது. இந்த எண்ணம் அஞ்ஞானி மனிதர்களுக்கு வர முடியாது. குழந்தைகளாகிய உங்களுக்குத்தான் இந்த எண்ணம் வரும். இப்போது நாம் செல்ல வேண்டும். முதலில் ஆத்மாவிற்கு சக்தி இருக்கிறது, குஷி இருக்கிறது. ஒருபோதும் பயம்
இருப்பதில்லை. இங்கே துக்கம் இருக்கிறது. ஆகையால் மனிதர்கள் பக்தி போன்றவற்றை செய்கின்றனர். ஆனால் திரும்பி செல்வதற்கான வழி தெரியவில்லை. செல்வதற்கான வழியை ஒரு பாபாதான் கூறுகின்றார். நாம் பாபாவிடம் செல்கின்றோம் என்ற மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இங்கே நமக்கு சரீரத்தின் மீது மோகம் இருக்கிறது என்று பாபா புரிய வைக்கின்றார். இந்த மோகத்தை விட்டு விடுங்கள். இதுவோ 5 தத்துவங்களால் ஆன சரீரமாகும். இவை அனைத்தும் மாயைதான் ஆகும். இந்த கண்களின் மூலம் ஆத்மா எதையெல்லாம் பார்க்கின்றதோ அனைத்தும் மாயையே ஆகும். மாயை இங்கே ஒவ்வொரு பொருளிலும் துக்கம்தான் இருக்கிறது. எவ்வளவு அழுக்காக இருக்கிறது! சொர்க்கத்திலோ சரீரம் கூட முதல் தரமானது. மாளிகை கூட முதல் தரமானதாக கிடைக்கும். துக்கத்தின் விஷயமே கிடையாது. விளையாட்டு எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது? இது சிந்தனையில் வர வேண்டும் அல்லவா? ஒன்றுமே புரியவிட்டாலும் பாபாவின் நினைவு செய்தால் பாவ கருமங்கள் விநாசம் ஆகிவிடும். சொர்க்கத்திற்கு சென்று விடுவீர்கள் என்று சொல்லுங்கள் என்று பாபா கூறுகின்றார். நாம் ஆத்மாக்களாகவும் இந்த சரீரம் என்ற வாள் பிறகு கிடைக்காது. இதில் நாம் ஏன் மாட்டிக்கொள்கின்றோம்? இது ராவண ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது என்று பாபா புரிய வைக்கின்றார். ராவண ராஜ்யத்தில் துக்கமே துக்கமாகும். சத்தியுகத்தில் துக்கத்தின் விஷயமே கிடையாது. இப்போது பாபாவின் நினைவின் மூலம்தான் சக்தி பெறுகின்றோம். ஏனெனில் பலவீனமாக ஆகிவிட்டோம். அனைத்தையும் விட பலகீனமாக கூடியது தேக அபிமானம் ஆகும். ஆக இந்த நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று பாபா புரிய வைக்கின்றார். இது நின்று போக முடியாது. மோட்சம் போன்றவற்றின் விஷயமே கிடையாது. இது உருவாக்கப்படுகின்ற நாடகமாகும். ஏன் கவலைப்பட வேண்டும் என்று சொல்லவும் செய்கின்றார்கள். எது நடந்து முடிந்ததோ அது மீண்டும் நடக்கத்தான் வேண்டும். கவலைக்கான விஷயமே கிடையாது. சத்தியுகத்தில் மோசமானது எதுவும் இருப்பதில்லை. இங்கே கவலை இருக்கிறது. இது நாடகம் என்று பாபா கூறுகின்றார். பாபா வழி சொல்லியிருக்கின்றார். இப்படியாக நீங்கள் என்னிடம் வந்து சேர்ந்து விடுவீர்கள். வெண்ணையில் முடி வெளியேறி விடுகிறது. நீங்கள் என்னை மட்டும் நினைவு செய்தால் ஆத்மா தூய்மையாகிவிடும். தூய்மையாவதற்கு வேறு எந்த வழியும் கிடையாது. இப்போது நாம் ராவண ராஜ்யத்தில் அமர்ந்திருக்கின்றோம் என்று நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். அது ஈஸ்வரிய ராஜ்யமாகும். ஈஸ்வரிய ராஜ்யம் மற்றும் அசுர ராஜ்யத்தின் விளையாட்டும் ஈஸ்வரன் எப்படி வந்து ஸ்தாபனை செய்கின்றார் என்று யாருக்கும் தெரியாது.
பாபாவைத்தான் ஞானக் கடல் என்று சொல்கின்றோம். அவர்தான் அனைத்தையும் புரிய வைக்கின்றார். இப்போது நீங்கள் முழு ஞானத்தையும் புரிந்து கொள்கின்றீர்கள். பிறகு இந்த ஞானம் மறைந்து போய்விடும். இந்த படிப்பின் மூலம் நாம் இந்த பதவியை அடைந்தோம் என்ற அனைத்தும் மறந்து போய்விடுகிறது. சொர்க்கத்திற்கு சென்றதும் இந்த ஞானம் மறைந்து விடுகின்றது. பகவான் எப்படி இரட்டை கிரீடதாரியாக ஆக்குகின்றார் என்று எதுவும் தெரிந்து கொள்வதில்லை. இவர்களை தெரிந்து கொள்ளவில்லை எனும்போது மற்ற சாஸ்திரங்கள் போன்றவற்றை படிப்பவர்கள் என்ன தெரிந்து கொள்வார்கள்? அவர்களுக்கு டச் ஆகாது. நீங்கள் கேட்கும்போது உடனே டச் ஆகிவிடுகிறது. அனைத்தும் மறைமுகமானதாகும். பாபா கூறுகின்றார், ஆத்மாவை பார்க்க முடிகின்றதா என்ன? ஆத்மா என்று புரிந்து கொள்கின்றீர்கள். தெய்வீக பார்வையின் மூலம் பார்க்கப்படுகிறது. பார்ப்பதின் மூலம் என்ன புரிந்து கொள்வீர்கள் என்று பாபா கேட்கின்றார். ஆத்மா சிறிய புள்ளியாகும். நிறைய ஆத்மாக்கள் இருக்கின்றன. 10-20 ஆத்மாக்களின் காட்சியை கூட பார்ப்பீர்கள். ஒன்றை பார்ப்பதின் மூலம் ஒன்றும் தெரியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. நிறைய பேருக்கு காட்சி கிடைக்கிறது அல்லவா? அல்லது பரமாத்மாவா என்று எப்படி தெரியும்? வித்தியாசம் தெரியவில்லை. அமர்ந்தவாறே சின்ன சின்ன ஆத்மாக்கள் தென்படுகின்றன. இது ஆத்மாவா அல்லது பரமாத்மாவா என்பது தெரியாது. எவ்வளவு சக்தி ஆத்மாவிற்குள் இருக்கின்றது என்று நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள். ஆத்மா எஜமானனாக இருக்கிறது. ஒரு சரீரத்தை விட்டு மறு சரீரத்தில் நடிப்பதற்காக பிரவேசமாகிறது. எவ்வளவு இயற்கையானதாக இருக்கின்றது. சரீரம் நோய்வாய்ப்படும்போது அல்லது ஏதாவது திவாலாவாகி விடும்போது இதை விட சரீரத்தை விட்டு விடலாம் என்று நினைக்கின்றனர். ஆத்மா வெளியேறிவிடும், துக்கத்திலிருந்து விடுபட்டு விடும் என்று நினைக்கின்றனர். ஆனால் தலை மீது என்ன பாவங்களின் சுமை உள்ளதோ அதை எப்படி இறக்குவது? நினைவின் மூலம் பாவங்கள் அழிந்துவிடும் என்று நீங்கள் முயற்சி செய்கின்றீர்கள். ராவணனின் மூலம் மிகுந்த பாவம் ஏற்பட்டு விட்டது. அதிலிருந்து விடுபடுவதற்கு வழியை பாபா கூறுகின்றார். என்னை நினைவு செய்து கொண்டே இருங்கள் என்று கூறுகின்றார். நினைவு செய்து சரீரம் விடுபடும் உங்களுடைய பாவம் போன்ற அனைத்தும் முடிந்து போய்விடும். நினைவு செய்வது ஒன்றும் சித்தி வீடு கிடையாது. என்னை நினைவு செய்வதற்காக மாயை உங்களுக்கு மிகவும் கஷ்டம் கொடுக்கிறது. அடிக்கடி மறக்க வைக்கின்றது. நான் மிகுந்த முயற்சி செய்கின்றேன், ஆனாலும் மாயை மிகுந்த தடையை ஏற்படுத்துகிறது என்று பிரம்மா பாபா தன்னுடைய அனுபவத்தை கூறுகின்றார். 2 பேரும் சிவபாபா மற்றும் பிரம்மா சேர்ந்துதான் இருக்கின்றார்கள்.
சேர்ந்திருந்தாலும் கூட அடிக்கடி மறந்து விடுகின்றேன். மிகவும் கடினமாகும். அடிக்கடி இது ஞாபகம் வருகிறது இல்லையா? நீங்களும் மிக நன்றாக முயற்சி செய்கின்றீர்கள். சிலர் பொய் சொல்கிறார்கள். 10-15 நாட்கள் சார்ட் எழுதிவிட்டு விடுகிறார்கள். இதில் மிகவும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டியிருக்கிறது. எப்போது தூய்மையாக ஆவோமோ, கருமாத்தீத் நிலையை அடைகின்றோமோ, அப்போது வெற்றி அடைவோம் என்று புரிந்து கொள்ளவும் செய்கிறார்கள். இது ஈஸ்வரிய லாட்ரி அல்லவா? பாபாவை நினைவு செய்வது என்பது நினைவின் தாலாட்டு ஆகும். புத்தியின் மூலமாக புரிந்து கொள்வதற்கான விஷயம் ஆகும். நினைவு செய்ய வருவதே இல்லை என்று பாபா கூறுகின்றார். பதவியில் கூட வித்தியாசம் வருகிறது அல்லவா? எப்படி ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிறது? நீங்கள் பல முறை ராஜ்யம் செய்திருக்கின்றீர்கள், பிறகு இழந்திருக்கின்றீர்கள். பாபா ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு பிறகும் படிப்பை கற்றுத்தருகின்றார். பிறகு ராவண ராஜ்யத்தில் நீங்கள் இறங்கும் மார்க்கத்தில் சென்று விடுகிறீர்கள். யார் தேவதைகளாக இருந்தார்களோ அவர்களே பிறகும் இறங்கும் மார்க்கத்தில் விழுந்து விடுகின்றனர். ஆகையினால் பாபாவை நினைவு செய்வதற்கான ஆழமான விஷயமான பாபா புரிய வைக்கின்றார். மிகவும் சகஜமானதாகும். சரீரத்தை விட்டு பாபாவிடம் சென்று விடுவோம். யோக பலத்தின் மூலம் விக்கர்மங்கள் விநாசம் ஆகினால்தான் நான் செல்ல முடியும். அது கடைசியில்தான் நடக்க முடியும். ஆனால் யாரும் திரும்பி வருவதில்லை. யார் என்ன செய்தாலும் யதார்த்தமான யோகத்தை தான் நான் கற்றுக் கொடுக்கின்றேன். பிறகு அரை கல்பத்திற்கு யோக பலத்தின் மூலம் நடக்கிறது. அங்கே அளவற்ற சுகத்தை அனுபவிக்கின்றீர்கள். பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? பாபா ஞானம் கொடுத்த பிறகு பக்தி நடப்பதில்லை. ஞானத்தின் மூலம் பகலாகி விடுகிறது. பிறகு எந்த கஷ்டமும் கிடையாது. பக்தி ஏமாற்றம் அடையும் இரவாகும். அங்கே துக்கத்தின் விஷயமே கிடையாது. யார் இவ்விடத்தை சேர்ந்த நாற்றுகளோ அவர்களுடைய புத்தியில்தான் இந்த விஷயங்கள் அனைத்தும் அமரும். இவை மிகவும் ஆழமான விஷயங்களாகும். அதிசயமான ஞானம் ஆகும். இதை பாபாவை தவிர வேறு யாராலும் புரிய வைக்க முடியாது. மிக குறைவானவர்களே புரிந்து கொள்கின்றார்கள். நாடகத்தில் அப்படி பதிவாகி இருக்கின்றது. அதில் கொஞ்சமும் வித்தியாசம் ஏற்பட முடியாது. பரமாத்மா என்னதான் செய்ய முடியாது என்று மனிதர்கள் நினைக்கின்றனர். ஆனால் பகவான் வருவதே ஒரு முறைதான். உங்களுக்கு சொர்க்கத்திற்கான வழியை சொல்கின்றார். இப்போது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தி எவ்வளவு விசாலமானதாக ஆகிவிட்டது. இவர்கள்
இருவரும் சேர்ந்தே இருக்கின்றார்கள். இவர் பிரம்மா கூட யாரையாவது பார்த்தால் அமைதியின் தானம் கொடுக்க வேண்டும் என்று புரிந்து கொள்கிறார். இவர் நம்முடைய குலத்தை சேர்ந்தவர் இல்லையா என்று பார்க்கும்போதே தெரிந்து விடுகின்றது. சேவாதாரி குழந்தைகளின் காரியமே நாடி பார்ப்பதாகும். நம்முடைய குலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் அமைதியாகிவிடுவர். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலமாக காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கியமான சாரம்: தூய்மையாகி பாபாவுடன் வீடு செல்வதற்காக இந்த 5 தத்துவங்களால் ஆன பொம்மையின் சரீரம் மீதுள்ள பற்றை நீக்க வேண்டும். சரீரத்தை விடுவதற்கான பயத்தை விட்டுவிட வேண்டும். செகண்ட் பாயிண்ட்: நினைவு யாத்திரைக்கான சார்ட்டை மிகவும் எச்சரிக்கையோடு அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். யோக பலத்தின் மூலம் ஆத்மாவை தூய்மையாக்கி கர்மாத்தீத் ஆகி ஈஸ்வரிய லாட்டரியை வெற்றி கொள்ள வேண்டும். வரதானம்: வெற்றியை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக வெற்றியை கண்கூடாக வெளிப்படுத்தும் சக்திசாலி ஆத்மா ஆவீர்களாக. இப்பொழுது உங்கள் அனைவருடைய சித்தி வெற்றியின் கண்கூடான ரூபம் வெளிப்பட போகிறது. ஏதாவது கெட்டுப்போன காரியம் கூட உங்களுடைய பார்வை திருஷ்டி மூலமாக உங்களுடைய சகயோகம் ஒத்துழைப்பின் மூலமாக சுலபமாக சரி செய்யப்பட்டுவிடும். நீங்கள் சித்தியின் ரூபத்தில் ஆம் இது ஆகிவிடும் என்று அப்படியெல்லாம் கூற மாட்டீர்கள். ஆனால் உங்களுடைய டைரக்ஷன் உத்தரவு இயல்பாகவே வெற்றி சித்தி பிராப்தி செய்வித்து கொண்டே இருக்கும். அப்பொழுது பிரஜைகள் சீக்கிரமாக தயாராகி விடுவார்கள். எல்லா பக்கங்களிலிருந்தும் வெளியேறி உங்கள் பக்கம் வருவார்கள். இந்த சித்தியின் பாகம் பார்ட்டி இப்பொழுது நடக்கப் போகிறது. ஆனால் முதலில் நீங்கள் சித்தியை ஸ்வீகாரம் ஏற்றுக்கொள்ளாத அளவிற்கு அந்த அளவு சக்திசாலி ஆகுங்கள். அப்பொழுது பிரத்யக்ஷதா வெளிப்பாடு ஏற்படும். ஸ்லோகன்: அவ்யக்த ஸ்திதியில் நிலைத்திருந்து சந்திப்பை கொண்டாடினால் வரதானங்களின் களஞ்சியம் ஆசீர்வாதங்களின் பொக்கிஷம் திறந்துவிடும். ஓம் சாந்தி.